வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுவும் வேர்க்கடலையை வச்சு வடை செய்ய போகிறோம். பச்சை வேர்க்கடலையை வச்சு ஊற வச்சு வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை வடை செய்யறதுக்கு இப்போ பச்சை வேர்க்கடலையை எடுத்து நான் 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊற வச்ச வேர்க்கடலை, இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 திரி பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப்பு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணது, இது கூடவே நான் பச்சை மிளகாவும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இது லைட்டாக தண்ணி தெளித்து தான் அரைச்சேன் நான் இந்த வேர்க்கடலையை. அதுவே போதும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. ஒன்று சேர நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். இப்போ வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கடாய் காஞ்சிச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. வடையை தட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி போட்டுக்கலாம். இப்போ சின்ன கடாயின்றதுனால நான் 3லேருந்து 4 வடைக்குள்ளே தான் போட முடியும். பெரிய கடாயாக இருந்தால் நிறைய போடலாம். இப்போ அப்படியே ஒரு பக்கம் செவுக்கட்டும். நம்ம முதல்ல போட்டோம் இல்லைங்களா, அந்த வடை செவந்துருச்சு. அதை திருப்பி போட்டுக்கலாம். மாதிரி ஒவ்வொரு வடையாக செவுக்க திருப்பி கொடுத்து 2 பக்கமும் நல்லா செவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வடைலாம் சுடுவோம் இல்லைங்களா, மசால் வடை, அதை விட இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வேர்க்கடலையோட வாசனை இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சுங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை வடை ரெடி. வேர்க்கடலை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.